எல்லோருக்கும் குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நிறைய இருக்கிற வீடியோ. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ சந்தானம் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான். ஸோ வந்தால் ஒட்டுக்காக வர்றானுங்க, இல்லைன்னா வந்து எவனுமே வர மாட்டேறானுங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தால் ஒரே நாளில் வந்து எல்லா நியூஸும் வருது. ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, யுஎஸ் வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வேன்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குடும்பத்தோட இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ எதுக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ சில பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஒரு 4 நாள் விசிட் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்க போகிறாரு. ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து சைனா மேலேயும் வியட்நாம் மேலேயும் ஒரு 12% வந்து டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு 200 நாளுக்கு வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். அதை தாண்டி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிஐயோட முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா, லிக்விட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அது என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஓகே, வேறு ஏதாவது நியூஸ் விட்டுட்டேனா? இன்னொரு நியூஸ் எதாவது விட்டுட்டேனே. அதே மாதிரி வந்து இவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து யூஎஸில் போய் ஒரு ஸ்பீச் தந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் வந்து நம்ம முழுக்க முழுக்க பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்தோம்னா, ஜேடி வேன்ஸ் வந்து இந்தியா வந்து வந்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு, ஏஐ சமிட் இருந்துச்சு இல்லையா, ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அப்படியே யூஎஸுக்கு போய் ஃப்ரெண்டு மோடியோட ஃப்ரெண்டு ட்ரம்ப் அவரை மீட் பண்ணி, ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப், ஹவ் ஆர் யூ, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கையை கொடுத்துட்டு, இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க, எல்லார் மேலேயும் டேரிஃப் போட்டிருக்க, நான் உன் ஃப்ரெண்டு, என் மேலேயும் ஏன் டேரிஃப் போடுற, நம்ம வந்து பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று வந்து போடுவோம். ஓகே, இல்லை பைலேட்ரல் ட்ரேட் ஏன் போடுவோம், ஃப்ரீ ட்ரேடே போடுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸோ அப்படி இப்படி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ சைனாவையும் மெக்சிகோ, கனடா, அப்புறம் வந்து ஒரு சில நாடுகளெல்லாம் வந்து போட்டு அடின்னு அடித்தார் ட்ரம்ப்பு. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ ஒரு 90 நாளுக்கு வந்து ட்ரேட் டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். சைனா மேலே எல்லார் மேலேயுமே அனௌன்ஸ் பண்ணிட்டார். நம்ம மேலே கூட 27% வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து டெம்பரரியாக 90 நாள் நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். யாரெல்லாம் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியுமோ வாங்க, வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்து வரீங்க அப்படின்னா அதை வந்து டெமாலிஷ் பண்ணிடலாம். அதை வந்து அந்த டேரிஃபை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம வந்து ரெகுலராக அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இல்லை, நீங்கள் வந்து அடம் பிடிக்கிறீங்க, எங்களோட கோரிக்கைகளுக்கு நீங்கள் வந்து ஒத்து வரல அப்படின்னா அதுபடி நாங்கள் என்ன முடிவு வேணுமோ நான் எங்கள் சைட்லேருந்து உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதா, இல்லை வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, ஜேடி வேன்ஸ் அவரோட ஒய்ஃபு 3 குழந்தைங்க. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ இந்தியா தானே அவங்க ஒய்ஃப், அமெரிக்காவோட செகண்ட் லேடி அவங்க இந்தியா தானே. ஐ திங்க் ஆந்திராவோ தெலுங்கானாவும் நினைக்கிறேன் அவங்களோட பூர்வீகம். ஸோ 2 பசங்க ஒரு குழந்தை. ஸோ மோடி அவரை பார்த்தா தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த குட்டி பையனுக்கு வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இதில் வந்து ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத வந்து பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. மோடியும் கிட்டத்தட்ட அந்த பையனும் வந்து ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பிக்சர் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை தாண்டி வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸும் இந்தியாவும் வந்து பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டுக்கணும். ஏன்னா வந்து இப்போ ரீசெண்ட் நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவும் யூஎஸும் வந்து பைலேட்ரல் ட்ரேடில் வந்து ஹையஸ்ட், இந்தியா சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட்டாக வந்து யார் கூட வந்து பைலேட்ரல் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ் கூட தான். 4th கன்செக்யூட்டிவ் இயராக வந்து யூஎஸ் கூட தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து சைனா கூட இருந்துச்சு, ஒரு வருஷம் என்னமோ நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சர்ப்ளஸில் இருக்கோம். ஸோ நம்ம ஒரே கண்ட்ரிகிட்ட தான் வந்து சர்ப்ளஸில் இருக்கோம். ஒரே கண்ட்ரி தான் நினைக்கிறேன், ஓகேங்களா, மேக்ஸிமம் அதான் ஒரே கண்ட்ரி தான். யூஎஸ் கிட்ட தான் 40 பில்லியன் பக்கம். அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன இது அப்படின்னா, ஸோ யூஎஸ் போடுற டேரிஃப்னால வந்து பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கல் டேரிஃப். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து டேரிஃப் போடுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து போடுறது தான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப், ஓகேங்களா. ஸோ இப்படி போடுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து அடி வாங்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் தயவு கூர்ந்து ஏதாவது ஒன்று கன்செஷன் மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியாவுக்கு வந்து பெனிஃபிட் தான். ஓகே, ட்ரம்ப்போட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆன்டி சைனா மைண்ட் செட்டு. சைனாவை போட்டு அடின்னு அடிக்கும்போது ஹை மார்க்கெட் இருக்கிற ஏரியா வந்து சைனா, ஓகேங்களா.
ஹியூமன் கேபிட்டலும் சைனா தான். அதே மாதிரி பாப்புலேஷனும் சைனா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து சைனாவை அடுத்து பெரிய பாப்புலேஷன் பெரிய மார்க்கெட் இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான். ஸோ இந்தியானால் ஒரு விஷயத்தை வந்து யூஎஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக பூர்த்தி செஞ்சு தர முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிலைமையில தான் இந்தியாவும் இருக்கும். அதாவது இது சொல்கிறேன், அந்த அந்த என்ன சொல்கிறது, பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைனாவை அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யார்? யூஎஸ். ஸோ அடுத்தது வந்து நம்மக்கிட்ட தான் வந்தாகணும். ஸோ நம்ம வந்து ஒன்றுமே பேசாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு சாதகமாக வரும். ஓகே, சைனாவும் அவங்களும் அடிச்சுக்குவாங்க. நம்ம வேடிக்கை தள்ளி இருந்து வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அது மட்டும் பண்ணாலே போது நமக்கு வந்து எல்லாமே சாதகமாக நடக்கும். ஸோ என்னதான் மிரட்டினாலும் ஸோ இப்போ யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டாங்க சைனா மேலே. சைனா வந்து அகேன்ஸ்ட் போட்டாங்க. ஸோ 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய், இப்படி மாறி 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 வந்து பர்சன்டேஜ் வைஸ் போட்டு 145 போய் நிற்கிது யூஎஸ் வந்து சைனா மேலே போட்ட டேரிஃப். ஓகே, இந்த மாதிரி எதுவும் முட்டாள்தனம் பண்ணாமல் நம்ம கையிலேருந்து கரெக்டாக நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள். இந்தியாவும் யூஎஸும் வந்து யூஎஸ்ஏவும் வந்து பைலேட்ரல் ட்ரேடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 24-25 132 பில்லியன் பண்ணியிருக்கோம். 2 பேர் ஓவராலாக சேர்த்து. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்க்கு வந்து 86.5 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஃபார்மசூட்டிக்கல் அந்த ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸு, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள். அதை தாண்டி வந்து 45 பில்லியனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் சின்ன விஷயங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் சர்ப்ளஸில் இருக்கோம். 41 பில்லியன் வந்து சர்ப்ளஸ் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து சீனா கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கும் சீனாவுக்கும் பைலேட்ரல் ட்ரேட் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 128 பில்லியன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் மட்டும் தான் கம்மி. ஓகே, இதில் வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 113 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏண்டா கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? 113 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவன் பாரு நம்ம கிட்டேருந்து 14 பில்லியன் மட்டும்தான் வாங்கியிருக்கான். 14.5 பில்லியன் மட்டும்தான் நம்ம கிட்டேருந்து வாங்கியிருக்கான் பொருள். கிட்டத்தட்ட வந்து டெஃபிசிட் பற்றாக்குறையே வந்து 99.2 பில்லியன். ஓகே, ஸோ இதில் வந்து 1990 அப்புறம் 90-95 அப்புறம்னு வைங்களேன், சைனாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் தான், மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் படித்தது என்ன அப்படின்னா உலகத்தில் நடக்கக்கூடிய ஏற்றுமதியில் வந்து 1/3 வந்து சைனா பண்ணுதான். எப்படி ஏற்றுமதி ஓவராலாக எடுத்தீங்க எல்லாம் 192 கண்ட்ரி இல்லை 195 கண்ட்ரின்னு வைங்களேன். ஸோ இது எல்லாரும் சேர்ந்து ஏற்றுமதி பண்ணுறதுல ஒரு குமுலேட்டிவாக வந்து ஒரு அமௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 3ல் 1 வந்து ஒரு கண்ட்ரி, மிச்சம் ஒரு 190ன்னு வைங்களேன். ஒரு கண்ட்ரி ஒரு பார்ட்டும் மிச்சம் இருக்கிற எல்லா கண்ட்ரி 190 கண்ட்ரின்னு வைங்களேன் சேர்ந்து 2 பார்ட் தானா. ஸோ அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பீக்குக்கு போயிருக்காங்க சைனா. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது, அது ஒரு முக்கியமானது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி, உண்மையாலுமே வந்து டெக்னாலஜி அவங்க வந்து அதிக லெவலுக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், 10G வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஏன்டா டே நாங்கள் இன்னும் 6Gயே வந்து ப்ராப்பராக வரல, 6G 5Gயே நான் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணலை, 10G எல்லாம் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுது? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நியூக்ளியர் பவர் பேட்ரி வந்து காயின் சைஸில் ஒன்று வந்து ரீசெண்டாக நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஓகே, அப்புறம் அந்த விளாக்ஸ் எல்லாம் வந்து சிலதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சைனா விளாக்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸ் அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக உண்மையாக வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு இல்லை, நம்மளை விட ஓரளவுக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்காங்க, அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஈவன் யூஎஸ்ஸை விடவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவான் யூஎஸ்ஸு. ஸோ அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஓகே, இப்போ ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா சைனாவோட சூட்சமம் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த 45 பில்லியன் இம்போர்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து உறுத்துது. ஓகே, நாங்கள் 86 வாங்குகிறோம், 45 தான் நீங்கள் வந்து வாங்குறீங்க. நீ வாங்குறீங்கன்னா நாங்கள் எதுக்கே வாங்கணும்? உன் ப்ராடக்ட்டு சீப், என்ன சொல்கிறது, சீப்பே கிடையாது. நான் உங்கள்கிட்ட வாங்க மேலே நான் பக்கத்தில் இருக்கிற சைனாக்கிட்டே வாங்கிடலாம். அவன் வந்து 10 ரூபா பொருளை வந்து 2 ரூபாய்க்கு தருவான், நீ 10 ரூபா பொருளை வந்து 200 ரூபாய்க்கு தருவேன். நான் யார்கிட்ட வாங்குவேன்?
அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு நியூஸே வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே அடுத்த நியூஸ் வந்து பார்த்தலாம். இது அவ்வளோதான். ஓகேங்களா? இனி வந்து அவர் 4 நாள் இருப்பார். ஃபஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் போகிறாராம். ஜெய்ப்பூர் போயிட்டு ஆக்ரா போயிட்டு அவர் அப்படியே டாட்டா காட்டிட்டு போயிடுவார். யார்? ஜேடி வேன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 4 பேர் அங்கே போய் அவங்கக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? நல்ல விஷயமாக தான் அமையும். ட்ரம்ப் வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா பாருங்களேன், வரப்போகிற நியூஸ் எல்லாமே வந்து நமக்கு சாதகமாகவே இருக்கும். ஓகே ஸோ அடுத்த நியூஸ். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 12% இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியிலேருந்து நம்ம ஒரு இறக்குமதி பண்ணுறோம் ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருள் மேலே போடக்கூடிய டேக்ஸ் தான் வந்து இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து சைனா மேலேயும் வியட்நாம் மேலேயும் வந்து போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம். சைனா மேலேயும் வியட்நாம் மேலேயும் போட்டிருக்காங்க. எந்த பொருளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணுற இதனால. ஸோ ஏன் வந்து நம்ம சைனாக்கிட்டேயும் வியட்நாம்கிட்டையும் ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சீப்பான ப்ரைஸில் இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் கிடைக்கிது. ஓகே, சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிறதுனால வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஓகே, ஐஃபோனும் இருக்குது, 5000 ஃபோனும் இருக்குது, ரெண்டுக்கும் குவாலிட்டி இருக்குல்ல. ஸோ அதுதான் சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். இதே ஒரு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து சொல்லப்படுது நம்ம சைட்லேருந்து. ஓகே, ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா இந்த 12% போடுறாங்க அப்படின்னா, இப்போ உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ் அது சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரியில் வந்து டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிவகை செய்யும். ஓகேங்களா? ஒரு கம்பெனி வந்து ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, அங்கே வேலை செய்கிற ஆட்களை பார்க்கணும். அந்த கம்பெனிலேருந்து உருவாகக்கூடிய பொருளை பார்க்கணும். அந்த பொருளை எக்ஸ்போர்ட் ஆகும், உள்நாட்டு உற்பத்தியை வந்து பூர்த்தி செய்யும். இது எல்லாம் தவிர்த்துட்டு நான் வெளியிலேருந்து ஒரு பொருளை வாங்கி உள்நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொடுத்து நான் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக முடிஞ்சிடும். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. அதனால் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை வந்து தொழிலாளிகளை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதை கம்மி பண்ணணும். ஸோ அத்தியாவசிய தேவை வந்து கம்பல்சரி வாங்கி ஆகணும் அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, என்ன அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்களோட இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 200 நாட்களுக்கு வந்து இதை வந்து இப்போ டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. யார் மேலே? சைனா மேலேயும் வியட்நாம் மேலேயும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் கிடையாது இந்த நியூஸில். ஓகே, இது யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெல்கம் மூவ் அப்படின்னு ஜேடி வேன்ஸ்ன்னு சொல்லி ஜேடி குமாரசாமின்ட்ட ஹெச்டி குமாரசாமி. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் மினிஸ்டர். ஓகேங்களா? யூனியன் மினிஸ்டர் ஸ்டீல். எங்கேயார் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இது கர்நாடகாவில் வந்து சீஃப் மினிஸ்டராக ஒரு டைம் இருந்தார், பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு தான். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு தெரில. சரி, ஓகே, எக்ஸ்ட்ரா நியூஸ் இதெல்லாம். ஓகே, அவ்வளோதான். இந்த நியூஸில் வந்து பெருசாக இல்லை, அவ்வளோதான். ஸோ அடுத்தது இன்னொரு நல்ல நியூஸ் பார்த்தனே. ஓகே, இது வேணாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபி தான் வந்து ஹையஸ்ட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் 25th வந்து ஹையஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். யார்? உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகே, இங்கே குஜராத்தை காணோம், ஆந்திரா தெலுங்கானாவை காணோம். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அஸ்ஸாம் இருக்குது 5th பிளேஸில். ஓகே, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25th. ஓகே, இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா. ஓகே, இது பண்ணாலே வந்து எனக்கு அந்த இது தான் ஞாபகம் வர்றாரு. அது பேர் என்ன, க்ரீம் பண்ணி தான் ஞாபகத்துக்கு வருது. 18% டேக்ஸு. ஓகே,
ஜோக்ஸ் அபார்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா காமர்ஸ் அதாவது இந்தியா கம்யூனிட்டி சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியாவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாங்கிறேன் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பைலேட்ரல் ட்ரேடு வந்து கண்டிப்பாக அக்டோபர் டு நவம்பர் மந்த்துக்குள்ளே வந்து கையெழுத்து அப்படிங்கிறது வந்து போடப்பட்டு விடும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் வந்து நிறைய டாக் போய்கிட்டு இருக்கு. ஜேடி வேன்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம பிஎம் வந்து யூஎஸ் போய் பேசியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே இது வந்து நல்ல ஒரு பாயிண்ட்டு. கோவிட்-19 பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாடு ஃபிஸ்கல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபிஸ்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமானம் எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அது டெஃபிசிட்டாக, அது வந்து சர்ப்ளஸாக அப்படின்னு. வருமானம் வந்து அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னா அது சர்ப்ளஸ். வருமானம் கம்மியாக வருது, செலவு வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா அது டெஃபிசிட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜிடிபியில் வந்து கணக்கு பண்ணுவாங்க. ஓகே, 4.5% ஜிடிபியில் வந்து 4.5% வந்து டெஃபிசிட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, 2026க்குள்ளே, அதாவது 100 ரூபா வருமானம் வந்துச்சு அப்படின்னா 104 ரூபா 50 பைசா செலவு பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடணும். இப்போ வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கொண்டு வந்துட்டாங்க 4.4 கொண்டு வந்துட்டாங்க. போன ஃபிசிக்கல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.9 இருந்துச்சு. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோவிட் டைமில் வந்து வருமானமே எதுவுமே இல்லை. ஏன்னா வீட்டிலே எல்லாமே இருந்தோம், கம்பெனிஸ் எதுவுமே ரன் ஆகலை, சுத்தமாக வந்து ஒரு பிளாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு இன்கம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்காகட்டும் மக்களுக்காகட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டெஃபிசிட் மட்டும்தான் வந்து ஹையில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு செலவு பண்ணி தான் ஆகணும். ஓகே, அந்த இதில் தானியம் வழங்குகிற திட்டம் 80 கோடி மக்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க இல்லையா, 5 கிலோ அரிசி பருப்பு, அது அந்த இது வந்து 80 கோடிக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து போட்டிருந்தாங்க, 2 லட்சம் கோடி ஏதோ. ஸோ அந்த மாதிரி நிறைய நலத்திட்டங்களில் வந்து நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கோவிட் டைமில் ஃப்ரீ வேக்சின்ஸ் கொடுத்தாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்படியெல்லாம் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து வருமானம் எதுவுமே வராமல் செலவு மட்டும் தான் பண்ணுறோம். அது வந்து பயங்கர டெஃபிசிட் தான். ஸோ அதில் இருந்து வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து 4.5% குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதோட டார்கெட்டாக இருந்துச்சு. இதை வந்து இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் வந்து இதுதான். ஓகேங்களா? பயங்கர ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸை வந்து பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் வந்து போட்டால் தான் வந்து கொஞ்சம் உறுத்துது. இன்டைரக்ட் ஜிஎஸ்டியில் தான் வந்து நிறைய கொண்டு வந்தாங்களே, அதுதான் கொஞ்சம் ஓகே. கார்பரேட் டேக்ஸும் இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து நீங்கள் நிறையா வச்சுக்கிட்டு இதில் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்மளை மாதிரி அப்பாவிகள் வந்து அடி வாங்குறாங்க இல்லையா இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக, ஜிஎஸ்டி மூலமாக. ஸோ அதான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா IMF சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பொருளாதார வளர்ந்த நாடாக வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ரீச் ஆயிடுவோம். வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2047 வந்து நம்ம வல்லரசு ஆகணும் அப்படின்னா 7.8% வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட நியூஸ், தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஓகே ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்த்தனே. ஓகே, அடுத்தது வந்து 2009க்கு அப்புறம் யார் யார் வந்து அதிகமாக கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகே, 2009லேருந்து 2025 வரைக்கும் டன்ஸில் தந்திருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரஷ்யா தான் வாங்கி குவிச்சிருக்காங்க. ஓகே, தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க ரஷ்யா. செகண்ட் வந்து சைனா. ஓகே, யூஎஸ் வந்து நம்ம மாதிரி பழக்கம் இல்லை கணக்குன்னு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். யூஎஸ்க்கு தங்கத்தை வாங்கி 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 சேர்த்து வைக்கிறது. அவங்க வந்து டெய்லியும் சம்பாதிப்பாங்க, டெய்லியும் செலவு பண்ணுவாங்க, அந்த மென்டாலிட்டி போல். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா. மூணாவது வந்து துருக்கியே 501 டன். ஓகேங்களா? இதில் அதிகமாக செலவு பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸோ ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா ஏன் அதிகமாக செலவு பண்ணியிருக்கு அப்படின்னு. ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்து கோட்டபயா ராஜபக்ஷே அனுபவிப்படா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுதான். ஓகே, ஸோ அடுத்து வந்து இது ஒரு முக்கியமான நியூஸு. ஆல்ரெடி 20 நிமிஷத்தை வந்துருச்சு அப்படிங்கிறனால நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஆர்பிஐ வந்து லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து லோன்ஸ் கிடையாது. ஸோ ஆர்பிஐயில் இருக்கிற பணம் இருக்கு இல்லையா,
ஸோ இது வெளியில் போகும். ஓகே, இது வந்து அவுட் கோயிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து கிராஸ் அவுட் கோயிங், இது வந்து கிராஸ் அவுட் கோயிங். ஸோ இதில் நெட் அவுட் கோயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சம்பளம் ப்ளஸ் வந்து வாடகை கொடுக்கறது ப்ளஸ் வந்து சில செலவுகள், பேங்க் ரன் பண்ணுறதுக்காக செலவுகளை தாண்டி மிச்சம் இருக்கிறது வெளியில் போகும் இல்லையா. எதுக்கு பேங்க் வந்து லோன் வாங்கியிருக்கும், ஆர்பிஐ கிட்டேயோ வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன்கிட்டயோ வாங்கியிருக்கும், அதுக்கு வட்டி திருப்பி கட்டணும், அசல் திருப்பி கொடுக்கணும், அது வெளியில் போகிறது. ஓகேங்களா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, மணியை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்துன்னு தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவுட்கோன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு மாதத்தில் ஓகே ஒரு பேங்க்கில் எவ்வளவு அவுட்கோயிங் இருக்கோ, ஓகேங்களா, அதாவது நெட் அவுட்கோயிங். ஓகே, ஒரு மாதத்தில் 30 நாளில் வந்து எவ்வளோ நெட் அவுட்கோயிங் இருக்கோ அது 100% வந்து ஈஸியாக வந்து இது பண்ணுற மாதிரி லிக்விட் ஆகிற மாதிரி அசட் வச்சுருந்து இருக்கணும். இதர் கவர்மெண்ட் பாண்டாக வச்சுருக்கலாம், இல்லை பாண்டாக வச்சுருக்கலாம், இல்லை நகையாக வச்சுருக்கலாம், கோல்டு மணி இதெல்லாமே வந்து ரிசர்வில் வச்சுருக்கணும். எவ்வளவு 100% எதிலிருந்து 30 நாள் வந்து அவுட் கோயிங் போகுது இல்லையா. அவுட் கோயிங் அப்படின்னா வந்து நெட் சம்பளம் இதை தாண்டி வெளியில் போகிற பணம் ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 30 நாளுக்கும் எவ்வளோ இருக்கோ அதோட அளவு 100% வந்து ஹை இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா HQLA, ஹை குவாலிட்டி லிக்விட் அசட். ஹை குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அதை வந்து லிக்விடாக மாற்றிடலாம், சேல் பண்ணி அதை வந்து பணமாக மாற்றிடலாம். அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வச்சுருந்துருக்கணும். இதுதான் வந்து லிக்விட் கவரேஜ் ரேஷியோ, இது 100%. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டெயிலில் வந்து ஒரு 5% வந்து டெபாசிட் பண்ணியிருந்துருக்கணும் டிஜிட்டலாக. யார்? பேங்க்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 5% இருக்கு இல்லையா அதை வந்து 2.5% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 5%லேருந்து 2.5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த 2.5 அப்படிங்கிற % தளர்த்துனதுனால அந்த பணம் வந்து மக்களுக்கு லோனாக தான் போகும். ஸோ அவன் என்ன நினைப்பான்னா பேங்க்காரன், ஓகே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி முன்னாடி வந்து 105% இருந்துச்சு, இப்போ 102.5% தான் இருக்குது, மிச்சம் அந்த 2.5% நம்ம வெளியே எடுத்து அதை வந்து மக்களுக்கு கடனாக கொடுக்கலாம், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லட்சம் கோடிக்கு பக்கம் வந்து போகும். கிட்டத்தட்ட 3 to 4 லட்சம் கோடி வந்து லிக்விடாக வந்து வெளியில் போகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் வந்து கழுத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் வந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்துலேருந்து டைட் மணிலேருந்து லைட்டாக அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட்ஸில் வந்துருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து ரொம்ப டைட்டாக வச்சு 3.5க்கு கொண்டு வந்தாங்க ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாத்தையும் வெளியில் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்பினது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சொல்லியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா இது என்ன அப்படின்னா டெபாசிட்ஸ் வந்து வித்ட்ரா ஆகிறதும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் வந்து ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணாலோ இல்லை அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ வேற ஒரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ அது பேர் வந்து ரன் ஆஃப். ஓகே, இந்த பர்டிகுலராக இந்த நியூஸை பற்றின வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா. ஏன்னா இதில் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஜாலியாக பேசுகிற ஒரு வீடியோ. ஓகேங்களா. என்ன ஒரு நாளோட நியூஸோ அதை வந்து பேசுகிற வீடியோ. இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேச முடியாது. ஓகே, ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு தனி வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பெரிய நியூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை பற்றின இல்லை இந்த சேனலில் பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது வந்து கேட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்ஸு வருது அப்படின்னு. சும்மாவாவது நான் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கேன் ப்ரோ, அதுக்காக நான் ஏதாவது ஒன்றையாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னாவது யாராவது பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஓகே,
ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.